இந்த ஜென்மம் பூரா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்காக நான் கொண்டு வருவேன். அங்க பாரு, அந்த வானம் நம்ம வாழறது பார்க்க ஆசைப்படுது. இந்த பூமி நம்ம சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்படுது. இனி ஒரு புது காதல் காவியத்தை நாம எழுதலாம். நீ ஒன்னா சேரணும் தான் இந்த இயற்கையை ஆசைப்படுற. நானும் ஆசைப்படுறேன். என் காதலோட ஆழம் என்னன்னு நான் சொல்றேன். உனக்கு அது புரியும். என்னடி? அவளை விட்டு அவளை இங்க இருந்து போக விடு. அவளை விட்டு ப்ளீஸ். என் வாழ்க்கை அழிச்சது நீதான். விடுன்னு சொல்றல. அனு அவளை விட்டு. என்னையும் ரம்யாவையும் இனிமே யாராலும் பிரிக்க முடியாது. இங்க பார், நீ இல்ல, இனிமே இங்க யார் வந்தாலும் சரி, என் ரம்யாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஐயோ மாயா. போயிடலாம் நம்ம சொர்க்கத்துக்கு. அங்க யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. ரம்யா, உன்னோட இந்த நறுமணம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சேடா. படிக்கும் போதே நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதானே நீ இவளை சொந்தமாக்கிட்ட. ஆனா இனிமே இவளை என்கிட்ட இருந்து உன்னால எக்காரணத்தை கொண்டு பிரிக்கவே முடியாதுடா. அப்படிப்பட்ட பேராசமும் சாவதாண்ட முடிய போக. நாகத்தம்மன் கோவிலும் அதை சுற்றியுள்ள நம்பிக்கையும் 2 தலைமுறைகளுக்கு பிறகும் அதே நிலைமையில் உள்ளது. ஆனால் பகை மட்டும் மாறவே இல்லை. புதிய உருவத்தில் உடலெடுத்து உள்ளது. புதிய தலைமுறைகள் வந்துள்ளன. It looks like dolls.
இங்கு குடிகொண்டிருக்கும் நாகத்தம்மா அறிவில்லாத குழந்தை. அவன் தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தான்னா அவன் செஞ்ச தப்புக்களை எல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும். அவனை நீங்க தான் காப்பாற்றணும் நாகத்தம்மா. உங்களை நான் நம்புறேன். திலீப், ஆர் யூ ஓகே? டென்ஷன் ஆகாத ரம்யா, அப்சர்வேஷன் முடிஞ்சிட்டோம். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. என்னமோ என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. இது அவனுக்கு 2வது தடவை வந்திருக்கு. வீட்ல இருக்கும்போது ஒரு தடவை இப்படி வந்திருக்கு. சேம் சிம்டம்ஸ். அனூப், ஷவுகத், வாட் a surprise. நீ எப்படிங்க? நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜன்டா. உன்ன மாதிரியே உலகத்தெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் தான்டா இது. ரம்யா என்னோட. நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் தான்டா. ஓ. நீ வர்ற விஷயம் திலீப் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஃப்ரெண்ட்ஷிப் லைக் அ வேவ்ஸ் கோயிங் ஆன் கிளாக்வைஸ். பூமி உருண்டையானதுடா. கண்டிப்பாக நம்ம சந்திச்சே ஆகணும். டாக்டர், திலீப்புக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு டீட்டெயில் செக்அப் பண்ணி பார்த்துடலாம். நாளைக்கே ரூமுக்கு மாற்றிடலாம். அனூப், நீ வா, நம்ம கேபினுக்கு போயிடலாம். ஓகே.
பிளே கிரவுண்ட்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். பிபில ஒரு சின்ன வேரியேஷன், டென்ஷன் அதிகமாகி தலை சுத்தி விழுந்துட்டேன். அதுக்கு இவ்வளோ டீட்டெயில் செக்அப் வேணுமா என்ன? வேணும். ஐ எம் ஸ்டாண்டிங் வித் சைட் ஆஃப் நியூரோ. இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா இருக்கு. தட்ஸ் ஆல். ஃபாலோ அப் சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. அப்சர்வேஷன் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல நடக்குதுல்ல, அதான் பழைய கேம்பஸ் ஃபீலிங்லாம் மறுபடியும் வருதுடா. ஒரு பாட்டில் இருக்கு, ஓபன் பண்ணிடலாமா? நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒழுங்கா ரெஸ்ட் எடு. ஓகே அனு, நீ என் கூட வா. எனக்கு உங்ககிட்ட டீட்டெயிலாக கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஷால் வி கோ தட் சைட்? ஷோகத், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்ல. நிறைய இருக்கு. அதுக்கு முன்னால ஒன்று நான் சொல்லிடுறேன். திலீப் அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போக போறான். What the hell? Yes, he is a dying patient. திலீபோட இந்த நிலைமையை பத்தி உன்னால மட்டும்தான் ரம்யா கிட்ட சொல்ல முடியும். சொல்லியே ஆகணும். இந்த கேக்க பாரு. என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஏன் திலீப், இந்த ஃபுட்பால் ஆனா வயிறு குறையன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஆமா உண்மைதான். உன் வயிறு இல்ல, என்ன யாருது? உன் வீட்டுல உள்ளவங்களது. அப்படின்னா நீ நல்ல வேலைக்கு போனாதானா வீட்டுல உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு வயிறை தேத்த முடியும். நீ இப்படி ஃபுட்பால் விளையாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்க வீட்டுல உள்ள ஆளுங்க பட்னியா இருந்து வயிறும் குறை. அது கரெக்ட். திலீபனே என்னடா? நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். என்னாச்சு? நம்ம சேகரோட அப்பா வாசு இருக்காருல்ல, அவரை நாகத்தம்மன் கோயில்ல வச்சு பாம்பு கடிச்சிருச்சு. எப்போடா? காலையில தான் பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு என்னன்னே தெரியல, ஆனா பாம்பை கொன்னு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்களேன். நீ போ. பட போலாம். ஐயோ, வாசு பாம்பு கடிச்சிருந்தாலும் பாம்பு வாசு கடிச்சிருந்தாலும் நீங்க கொண்டு வந்திருக்கிறது பாம்பு தானே? வாசு எங்க? வேர் இஸ் வாசு? என்ன இங்க சத்தம் போட்டுட்டு? மேடம், நீங்களே கேட்டு பாருங்க மேடம். நீங்க ஏதாவது பேஷண்ட் பார்க்க வந்திருக்கீங்களா? சொல்லு சர்லி, நேத்து நான் உனக்கு 56 மிஸ்ட் கால் கொடுத்திருந்தேன். ஆனா டேய் விவேக், அந்த போனை முதல்ல கட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் இந்த போன் எடுத்து உன் காதுலயே வச்சிட்டு இருக்க. கட் பண்ணிட்டேன் மேடம். நீ குடிச்சிருக்கியா? நோ அப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம், நான் குடிப்பேனா? அப்ப ஸ்மெல்? ஓ ஸ்மெல்லா? அது என் ஃப்ரெண்ட் பார்ல இருந்து ஃபோன் பண்ணா மேடம், அதோட ஸ்மெல் தான். வந்து பாருங்களேன். இவங்களுக்கு என்ன வேணும்? ரம்யா டாக்டர், இதுதான் இங்க இருக்கிற கன்ஃபியூஷன். கடிப்பட்ட வாசுவை கொண்டு வர்றதுக்கு பதிலா கடிச்ச பாம்பை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. யார கடிச்சாங்க? அப்ப டாக்டருக்கு ஒண்ணும் தெரியாதா? உங்க நிலத்துல வச்சுதான் பாம்பு கடிச்சது. எங்க நிலத்துலயா? சரி, அவரெங்க? அதானே. பாத்தீங்களா, விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கே கோவம் வந்துருச்சுல. அதுதான் இங்க நடக்கிற பிரச்சனை. ரம்யா யூனிஃபார்ம்ல வராங்க. வாசுனாங்க விளையாடிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது. விஷம் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு பிளாக்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. பிளாக்? டிராபிக் பிளாக்ல. இதோ பாம்பு வந்துருச்சு, இன்னும் மனுஷன் தான் வந்து சேரல. எதுவா இருந்தாலும் ஆள் வரதுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும். ஓகே? ஓகே, சரி டாக்டர். ரமேஷ், இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போக வேணாம். நமக்கு ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு அந்த நாகத்தம்மன் கோவில்ல. அது தேவையா? தேவைதான். நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் போய் கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. பாடியை பார்த்து இறக்குங்க சார். சாரி, அவரை பார்த்து இறக்குங்க பேஷண்ட. சீக்கிரம் ஏத்துங்க, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிடும். பில்லு கட்ட காசு வச்சிருக்கீங்கல்ல? கமான் கொஞ்சம் ஃபாஸ்டா. பிளாக் போயிடுச்சு, இப்ப முடிஞ்சிடும் எல்லாம். என்ன கடிச்சதா? இன்சூரன்ஸ் பண்றாங்கல்ல, அவனுக்கு தான் எல்லாம். கடிச்ச பாம்பு கூட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காது. கம்முன்னு படுக்கிறியா? இல்லன்னா நான் புடிச்சு கடிச்சிருவேன். நான் கடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உயிர் கூட உனக்கு கிடைக்காது. நான் 6 மணிக்கு அப்புறம் கடிச்சேன்னு வைஜி, அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு உலகத்துல இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. தள்ளுங்க. வசனா, இந்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார்.
தம்பி விவேக் ஒரு நிமிஷம். ஓஹோ, என்ன எந்த பாம்புப்பா கடிச்சது நேத்து? கடிச்ச பாம்பும் செத்து போச்சு, விஷமும் இறங்கி போச்சு. ஆமா, வந்ததுல இருந்து இதே தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட. தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆசைனா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். ராஜ நாகத்தோட மச்சான் கருநாகம். அண்ணே 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 ஏந்திரிங்கண்ணே. அண்ணே அண்ணே இடம் வந்துச்சு. பார்ல அண்ணே ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடலா? ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அதான் சொன்னேன். அப்ப இந்த புடி எனக்கு நேரமே இல்ல. என்ன இது 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன், 20 ரூபா கொடுத்துருக்கீங்க. என்ன இது? என்ன நான் என்ன பிச்சைக்காரனா? இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாம தான் டெய்லி பார்ல பாக்குறோம்ல, அப்ப உங்ககிட்ட குத்துறேன். ஓகே? அதெல்லாம் முடியாது, நீங்க இப்பவே கொடுங்க. நான் சரக்கு அடிக்கிறதுலாம் நிறுத்தியாச்சு, கொடுங்க. ஐயோ, என்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. இங்கே பாரு எதுவுமே இல்ல பாரு. அப்புறம் எதுக்கு வண்டியில ஏறினீங்க? இது என்ன ஓசி வண்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்போ வீட்ல இருந்து வெளியே வரணும் அப்பத்துல இருந்து எல்லாமே ஓசி தான். நான் யாரு என்னங்கிறது ஒரு நாள் அவளுக்கு காட்டத்தான் போறேன். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்குறதுக்காக என் கிட்னி வரைக்கும் வித்து தாண்டா நான் குடிச்சுக்கிறேன். தெரியுமா உனக்கு? ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணு. நான் உள்ள போய் என் ஹார்ட் வித்து கேஸோட வரேன். அதுக்கப்புறம் எசன் வயசு போய் எனக்கு ஃபுல்லா சரக்கடிச்சு சாகணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இதேத்துக்கு என்ன ரேட்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வெயிட் ப்ளீஸ். சிஸ்டர், ஷீலா பாத்தீங்களா? லேப்ல இருக்கா. லேப்லயா? கூட யாரா இருக்காங்களா? அந்த விவேக் இருக்கான். ஐயோ அட கடவுளே, இலை போய் முள்ள விழுந்தாலும் முள்ளு போய் இலையில விழுந்தாலும் கிழியறது என் வாழ்க்கை தான். இவளால நான் குச்சி குச்சி சாதான் போறேன். டே விவேக், உனக்கு சைட் அடிக்க என் பொண்டாட்டி தான் கட்சிதா. இருறா, நான் இப்ப வந்து உனக்கு நான் யாருன்னு ஃபுல்லா காட்டுறேன். அப்போ இனிமே நாம என்ன செய்யலாம்? இங்க பாரு, அந்த ஆளு தூங்குனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயந்தா எப்படி? நான் தான் உன் கூடவே இருக்கல. அப்ளிச்சிருக்கா சும்மா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் செல்லக்குட்டி போன் பண்ணிட்டா. இது என்ன புது நம்பர் மாதிரி இருக்கு? ஓ, இது அந்த ஓட்டவாய் நாராயண நம்பர் தானே. வட்டி காசு கொடுக்காதனால வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மண்டை மடையன். என்கிட்ட நடக்குமா அதெல்லாம்? யார் அது? நமக்கு தெரியாத நம்பர் தானே இது. இத நினைச்சு நீ எல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும், கொடுங்க அத. எனக்கு தெரியாம நீங்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கூப்பிடுறது எனக்கு நல்லா தெரியும். இவ யாருன்னு பாக்குறேன். அடடா, இந்த நம்பரை எங்கேயோ பாத்துர்க்கேனே. ஹலோ, யாருடி நீ? யாருடி இல்ல, யாருடா? யாருடாவா? யார் இந்த யாருடா? நான் தாண்டே. இங்கே நிக்கிறாண்டி. ஓ, நான் இருக்கும்போதே இப்படினா இல்லனா அட கச்சேட்டி. அட நீங்க தானா? நீங்க எப்படி இந்த இன்பாக்ஸுக்குள்ள மெசேஜ் வர மாதிரியே நீங்க உங்க பொண்டாட்டி இப்பதான் உங்களை பத்தி சொல்லி வாயிலே போட்டா. ஏண்டா ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கொலை பண்றத பத்தி தானே பேசிட்டீங்க? அப்படியா? நீங்க அதான் பிளான் பண்ணிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய பொண்டாட்டிய உசார் பண்ணிட்டு அவகிட்ட காதல் நிலை நடத்துறிய உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என் பேர்ல இருக்கிற என் மொபைல் போனோட பில்ல என் கிட்னியை வித்து தான்டா நான் கட்டியிருக்கேன். இதுக்குள்ள இருக்கிற கிட்னியை வித்தா மொபைல் பில்ல பே பண்ற அளவுக்கு பணம் வருமானே? கொஞ்சம் அதிகமாவே கட்சிது. ஏய் சொல்றா, என்னடா டிஸ்கஸ் பண்ணீங்க? அது வந்துனே ரத்தத்துக்குள்ள இருக்கிற அணுக்கள் ரத்தத்துக்குள்ள எப்படி எல்லாம் டிராவல் ஆகுதுன்னு விலாவரியா அழகா விளக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆம்பளை நர்ஸ் அந்த பொம்பளை நர்ஸ் கிட்ட. மருத்துவ துறையில என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு மெர்சல் டிஸ்கஷன். அவ்வளவுதான். அண்ணா போயிட்டீங்களா? நீ இதுக்கு மேல என்ன குழப்பவே வேணாம். எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த ரத்தமும் அணுவும் ஒன்னா சேர்ந்து என்னென்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு தாண்டி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். இவளை இனிமே நீயே வச்சுன்னு ரத்த டிஸ்கஷன் பண்ணு. நான் நிம்மதியா என் பாட்டு குடிச்சிட்டு போறேன். அச்சோ, நல்லா மாட்டேனா? எங்க போயிட்டான் கட்செட்டி? நீங்க உண்மையிலேயே என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? ஆமா, சந்தேகமே இல்ல. பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். பண்ணுவீங்களா? பண்ணுவேன். இனிமே உங்க நடிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் தர முடியாம போயிடுச்சுன்னா இந்த வெச்சுக்கோ. இது உங்களுக்கு தரணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல இங்க நின்னு உனக்கு விஷம் கொடுத்து நானே உனக்கு கொன்னுடுவேன். பாம்புங்கள மொத்தமா இங்கதான் கூட்டமா இருக்கா? இதோ இப்ப முடிச்சிடுறேன். ரமேஷ், அங்க பாரு யாரு வராங்கன்னே. திலீபன், பீதாம்பரன் வந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க வெட்டுங்க. சரி.
வேண்டாம் தம்பி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாகத்தம்மா வாழ்ற இடம், அதை நீங்க மறந்துடாதீங்க. பீதாம்பரண்ணா, நீங்க பயப்படாதீங்க. இது இங்க இருந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கெடுதல். கிளீன் பண்றதுக்கு யாராவது கூப்பிட்டா வர மாட்டேங்கன்னு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வாசனை சீரியஸா இருக்காரு. தம்பி, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. குலதெய்வ கோயில் இப்படி பண்ணீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா இதை மன்னிக்கவே மாட்டாங்க தம்பி. தலைமுறையா இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 8 கால் பூச்சிக்கு கூட கோயில் கட்டின ஊர் இது. இப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் அறு தெரியலனா நாசமா போக போறது நம்மளுடைய சாமானிய எண்ணம் தான். நீங்க என்ன நார்த்திகன்னு நினைச்சாலும் சரி. தம்பி, இந்த இடம் உனக்கு சொந்தமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு வேலைக்காரங்கிறதெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன்னு நினைச்சுங்களேன். இந்த நாகத்தம்மாவோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட வேணுமா இதெல்லாம்? இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல பீதாம்பரனா. முழுக்க முழுக்க நன்மை தான் ஏற்பட்டிருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த இடத்தோட கேஸ் எல்லாம் முடிஞ்ச தீர்வாயிருச்சு. ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போற உன்னோட முடிவு நல்ல விஷயம் தான். ஆனா அது அந்த இடத்துல வேணுமாங்கிறது இன்னொரு தடவை யோசிக்க வேண்டிய விஷயம். நான் யாருக்காகவும் பேசுறேன்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம். நம்மளா யாரோட நம்பிக்கையை நமக்கு எடுக்க வேண்டாம்னு மட்டும்தான் சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் திமிருன்னு சொல்றது. சில காலத்துக்கு முன்னாடி அது எவ்வளவு பெரிய கோவில் தெரியுமா? இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். அவனை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தர் தான் காரணம். நீ சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம வேலை இருந்தா போய் பாரு. என் நம்பிக்கை தான் என்ன காப்பாத்தும். தாத்தா, நீங்க கலக்கிட்டீங்க தாத்தா. சூப்பர் தாத்தா, கலக்கிட்டீங்க தாத்தா. பாத்தியாடி, என் பேர குழந்தைங்க கூட என் பக்கம் தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் விளையாட்டு தான். அங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா பரிகார பூஜைகள் பண்ணணும், அதைத்தான் நான் சொல்லுவேன். சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்தாலும் இதுலயும் சில உண்மைகள் இருக்கு. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் ஆபரேஷன் தியேட்டர்ல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அறியாம கடவுளை கூப்பிடுவோம். லக்க தேடி போகும்போதுதான் எல்லாரும் கடவுளையே நம்புறாங்க. இந்த விஷயத்துல நான் எப்பவும் அண்ணன் பக்கம் தான். ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா என் ஃப்ரெண்டு சிவாவோட இடம் அதுக்கு பக்கத்துல தானே இருக்கு. தேவையே இல்லாம வேலியில் இருக்கிற பாம்பை எடுத்து தோல் மேல வைக்கணுமா? நீங்க சொல்றதுதான் எனக்கு சரியா படுது. நான் சொல்றது என்னன்னா, இவன் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போறதா நல்லது. படிக்கிற காலத்துல ராவும் பகலும் பெரியார் புக்க படிச்சு தூங்குறத நான் பாத்திருக்கேன். இவன் இப்படிதான் வருவான்னு எனக்கு தெரியும். இது இப்ப எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. வாசனை தப்பிச்சதே பெரிய விஷயம். எல்லாருக்கும் அவங்கவங்க நம்பிக்கை தானே பெரிய விஷயம். ஒரு உயிர் போறத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் முடிவெடுத்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி தான் வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். நான் உண்மையை தானே சொன்னேன். இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு. அந்த இடத்துல கேஸ் நடக்கும் போதெல்லாம் இந்த நியாயம் பேசுறவங்களாம் எங்க போனாங்க? இந்த ஊர் ஜனங்களோட மூட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் நினைச்சுக்கோ. அந்த காடு அழியணும். சொல்றது ரொம்ப ஈஸி. நாத்திகம் மாதிரி தான் ஆத்திகமும். அத முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இங்க ஷாக்கா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? லுக் ரம்யா, நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி தெரியும்ல, அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணும். என் தாத்தாவோட ஒரு பெரிய கனவு அது. எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதுவும் இந்த கிராமத்துல. எங்க அப்பா அதை நிலைநிறுத்தலைனாலும் அந்த பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டியது என்னோட கடமை ரம்யா. இட்ஸ் மை டெசிஷன். அதுக்காக அந்த கோவிலை இடிச்சு தள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இந்த சாபம் அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்மள பாதிக்கும், மறந்துடாதீங்க. இந்த விஷயத்துல நீ இல்ல, யார் எதிரா வந்தாலும் இந்த டெசிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையை சொன்னா வாசுவோட விஷயத்துல முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். நோ, இஸ் ஆல் ரைட். ரவீனா, நான் அந்த பாம்பு காட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஷயம்லாம் எனக்கும் வந்துச்சு. ஜட்ஜ் ஐயா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நீங்க என்கிட்ட சொல்லனாலும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ரவீனா, உங்க பிளான் நல்லா தான் இருக்கு. அனுப் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரான்ச் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன்ல. அந்த முழு சோம்பேறி எங்க தூங்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? மறந்துடாத, நாளைக்கு 11 மணிக்கு ஃப்ளைட். நல்லா சொன்னீங்க. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஏர்போர்ட்ல இருப்பேன். உண்மை சொல்லணும்னா உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தோணுதுல்ல? அது இந்த காத்து அடிக்கும் போது. ஏன் அப்படி கேட்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்புற எல்லாருக்கும் தோன்ற ஒரு ஃபீலிங் தான் இது. நீ பார்த்த ஊரெல்லாம் இல்ல மச்சி, இது டோட்டலி சேஞ்ச்ட்.
தமிழர்கள்லாம் இப்ப வேற ரேஞ்சில் இருக்காங்க. எனவே ரவி அண்ணன் மாதிரி ஒரு ஸ்பான்சர் கிடைச்சது உனக்கு லக்குடா. உலகம் ஃபுல்லா சுத்திட்ட போல இருக்கு. எப்படி இருந்துச்சுடா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்? ஆஸ் யூஷுவல் தான். நான் நம்ம டாக்டர் செரியனை பார்த்திருந்தேன். அவன் இப்ப டெல்லியில செட்டில் இருக்கான். நியூரோ சர்ஜனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? நம்ம செரினா? ஒரு உண்மையை சொல்லவா, படிக்கிற காலத்துல என் கூட சேர்ந்து நாத்திகமும் புரட்சியும் பண்ணது உன்னை விட அவன் தான் அதிகம். அவன் சரியான கம்யூனிஸ்டா. அப்ப நம்ம கூட படிச்ச பாலு, யூசப், ஷவுகத் எல்லாம் வேற வேற வழிக்கு போயிட்டாங்க. யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. காலம் போற போக்குல அவங்கவுங்க போய் தானே ஆகணும், இல்லையா? நான் பாக்குற அன்னைக்கு அவன் சரக்கு அடிச்சு ஃபுல் மட்டையா இருந்தான் பார்ல. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு இன்னைக்கு மாறாதது நான் மட்டும்தான். அப்புறம் ஒரு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 24 மணி நேரமா கோயிலை விட்டு வெளியே வராத உன்னோட ஃப்ரெண்டு இப்ப ஏன் கூட இருக்கா. இஸ் இட்? வந்து பாரு, அப்ப தெரியும். இதுதான் என்னோட வீடு. வாடா. நீங்க வந்த உடனே தான் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு ரெண்டு பேரும் இவ்ளோ லேட்? ஃளைட் 1 hour டிலே இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன மேடம், சந்தோஷம் தானே? டேய், நீ வரது தெரிஞ்சதுல இருந்து இவனை நிம்மதியாவே இருக்க விடல. ஒரு 100 வாட்டியாவது கேட்டிருப்பான் எந்த ஃளைட் எப்ப வரான். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாயிட்டீங்கல்ல. இனி என்ன அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருவீங்களோன்னு தான் பயமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க நீங்களே நின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? பாத்தியா பாத்தியா, கத்தி மறிக்க ஆரம்பிச்சிட்டா. குட் மார்னிங். என்னப்பா அங்கேயே நின்னுட்ட? ஹலோ அங்கிள். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை திரும்பவும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்து ஒன்னா வேலை பார்க்கறது ஒரு விதத்துல சந்தோஷம் தானே. அடடே, உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரா? இவருதான் பீதாம்பரன். இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த பூமியில இவரு தான் ரெப்ரசன்டேட்டிவ். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்களே, எல்லாம் அம்மாவோட அருள். பீதாம்பரா, அந்த பேக் எல்லாம் கொஞ்சம் எடுத்து. சரி, உள்ள வாங்க. தம்பி உள்ள வாங்க. என்ன வெளியிலே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. படிக்கிற காலத்துல இருந்தே உனக்கு சுத்தன ஒரு அலர்ஜி தானே? எப்போதும் குளிக்க ட்ரை பண்ற போடா. பகல் டைம்னா இந்த ஆத்துல நல்லா நீந்தி குளிச்சிருக்கலாம்ல. பெரிய ஆழெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹேவ் a drink? நோ தேங்க்ஸ். அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கோ. தெரியும்ல, எல்லா விஷயத்தையும் ரம்யா தனியா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துக்கும் நான் வேணும்னு சொல்லுவா. ஆமா, நீ என்னைக்கு ஸ்டேட்ஸ்க்கு போற? இப்போ நீ வந்துட்டேல, முடிவு பண்ணிடுவோம். தீசஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அதெல்லாம் விடு. உனக்காக ஹாஸ்பிட்டல்ல ஒரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது தெரியும். ரொம்ப லிமிடேஷனோட செயல்பட்டு இருக்கிற எதிர்பார்க்காத ஒண்ணு. நானும் தான். ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கான இடம் இல்லை இது. ஆனா சொல்லிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு தெரியும். பார்க்கலாம். நியூரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் இது. மே கம் இன் சார்? எஸ். வணக்கம் சார். இவரை பார்த்து வெச்சுக்கோ. நம்ம மேல் நர்ஸ் தான். மேல் நர்ஸா இருந்தாலும் இவரு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாரு, டாக்டரோட எல்லா விஷயத்தையும் இனிமே நீ தான் பாத்துக்கணும். இவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்காருன்னு தெரியும்ல? திலீப் சார் இவரை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. டாக்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னோட வீடு நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஏதாவது தேவைன்னா நீங்க எனக்கு ஒரே ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும், உடனே பறந்து வந்துருவேன். ஆமா, மொபைல்ல மிஸ் கால் எல்லாம் கொடுக்க வேண்டாம். மொபைல் எங்க இருக்கோ இவன் அங்க இருப்பான். மொபைல் தான் இவருக்கு பெரிய வீக்னஸ். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஐயோ, இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள இவரோட இன்பாக்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணமா என்ன? மே கம் இன் சார்? எஸ். சரி, நீ கிளம்பு. வணக்கம் சார். அந்த வார்டுல இருக்கிற பாஸ்கரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல? ஓ எஸ். இது டாக்டர் ரமேஷ், கார்டியாலஜிஸ்ட். திலீப்போட ஃபுட்பால் டீம்ல இவர் தான் ஃபார்வர்ட். நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். திலீப்க்கு இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. இல்லனா 3 பேரும் சேர்ந்து சுத்தி இருக்கலாம். உனக்கு எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஆர்ஃபனேஜ்ல ஃபாதர் சாகும்போது தான் நான் கடைசி அந்த ஊருக்கு வந்தேன். தெரியுமா உனக்கு? என்ன இருந்தாலும் நீ ஆளு மொத்தமா மாறிட்ட. a clear pathetic line. இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு வரல, எனக்கு அதான் கோவம். பிஸியா இருந்தேன். முடிவில்லாத பயணங்கள். இந்த ஊருக்கு நீ வந்து எவ்வளவு நாளாச்சு? உன்ன மாதிரி தான். ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு உலகம்லாம் சுத்திட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு மீட்டிங். அப்பதான் இங்க ஜாயின் பண்ண சொல்லி நான் அவகிட்ட சொன்னேன். அவ இன்னும் மாறவே இல்ல. அவ மனசுக்குள்ள இப்பவும் நீ மட்டும்தான்.
உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் நான் எல்லாத்துலயும் கிளியர் ஆயிட்டேன். நீ வரது அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சந்தோஷ் அதுக்கப்புறம் எப்போது பாத்தியா? சாரி. காலேஜ் லைஃப நான் மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இங்க நிக்கிறீங்க? கிளாஸுக்கு போங்க. நீ கொஞ்சம் வெளியே வரியா? எனக்கு உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். ப்ளீஸ். இங்க பார், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்ப வர சொன்னேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொய்களையும் நான் வீட்டுல சொல்லிட்டேன். இனிமேலும் என்னால முடியும்னு தோணல. எனக்கு எப்படியாவது இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். லுக், உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது மாயா. யாருக்கும் தேவையில்லாத ஒரு அனாதனா. தெருவிலேருந்து என்னை எடுத்து வளர்த்தின ஃபாதர் தாமஸும் எனக்கு ஸ்பான்சர் பண்ற ரவி சாரால நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மேரேஜ் லைஃப் என் மனசுல இல்ல. அது போய் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசு வேற யார்கிட்டயும் இருக்கு. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இது முட்டாள்தனம் இல்ல. என் காதல் உண்மையா இருந்தா நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீ இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஏண்டா உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ரம்யாங்க அவ லேப்ல இல்ல, கிளாஸ் ரூம்ல இருப்பா. நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுடா? அப்பா ஓகே சொல்லிட்டாருல்ல? சே, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ரம்யா, போன காரியம் என்னாச்சு? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா என்ன சொன்னார்னு சொல்லுங்க. என்ன டென்ஷன் ஏத்தாம சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பா ஒத்துக்கிட்டாரு.
ஆனா பொண்ணு நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பயந்துட்டியா? யாரு வேணான்னு சொன்னாலும் நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது வீட்ல பார்த்த அலையன்ஸ். நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர முடியாது. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்ன பண்ணாலும் அவர் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இல்லாம பண்ணிடுவாரு. அது கண்டிப்பா நடக்க கூடாது. என்னால உன்னை பிரிய முடியாது ரம்யா. நம்ம ஒன்னாகணும் எல்லா அர்த்தத்திலையும். அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. சந்தோஷ் வேண்டாம். நான் சொல்றது சொன்னா கேளுங்க, என்ன நீ விட்டுருங்க. இல்லாம என்னால இருக்க முடியாது ரம்யா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. ரம்யா புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. இதை தவிர வேற வழி இல்லை. வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம் சந்தோஷ், வேண்டாம், விடுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க. சந்தோஷ் விடுங்க. வேண்டாம், விடுங்க. சந்தோஷ் வேண்டாம், விடுங்க. ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, விடுங்க. ரம்யா, ஏய் சந்தோஷ், சந்தோஷ் விடுடா. என்னடா பண்ற? விடுடா, அவளை விடு. என்னடா தலாம்? ரம்யா, ஏய் சந்தோஷ், என்னடா நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அவன் கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு பல முகங்கள் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாருன்னு எனக்கு புரியல. ச்சே, நான் என்ன தெருவுல போற பொண்ணுன்னு நினைச்சானா? இனி என் வாழ்க்கையில அவன் தேவையே இல்ல. உண்மையா சொன்னா நீ ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சிருக்க. அங்க நடந்த விஷயத்த வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள நடந்த இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. திலீப்புக்கும் மாயாக்கும் தெரியக்கூடாது. இப்ப நான் கிளாஸுக்கு போறேன். ஈவினிங் பார்க்கலாம். நீ என்ன கிளாஸுக்கு போலையா? இல்ல, நான் போகல. என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அனுப் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் காதல் என்னைக்குமே உண்மையானதுதான். உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யூ சீப். ஆமாடி, நான் சீப் தான். என்ன நீ அடிச்சிட்டல்ல? அப்புறம் எதுக்காக நீ என்ன காதலிச்ச? சொல்லு, எதுக்காக காதலிச்சேன்னு சொல்லு. உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. அக்டோபர் 12th காலேஜில் என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது. ஒரு ரயில் பயணம் மாதிரி எங்கிருந்தோ வந்த என் நண்பர்கள் இன்னைக்கு எல்லாருமே பிரிய போறோம். ரம்யாவோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாமலே என் மனசுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகுது. பாசத்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு நல்ல மனுஷாவகிட்ட என்னைக்குமே இருக்க. என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நானும் எஸ் கமே. என்ன சார், புது வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஜட்ஜ் ஐயா எப்பயாவது இந்த வீட்டுக்கு வருவாரு, யாருக்கும் தெரியாம சரக்கு அடிக்கிறதுக்காக தான். இந்த வீட்டை பார்த்தா ஒரு சின்ன பேய் வீடு மாதிரி தெரியல சார்? என்ன இது? உங்களுக்கான டின்னர் தான் சார். இதெல்லாம் எதுக்கு? அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது சார். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தரணும்னு திலீப் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் கரெக்ட் டைமுக்கு என்னென்ன வேணும்னு நீங்க என்கிட்ட சொன்னாலே போதும்.
ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா முன்னாலே என்கிட்ட சொல்லிருங்க, கரெக்டா நேரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நான் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். ஆஹா, சாப்பாடு கம்மியா சாப்பிட்டா நரம்புல எல்லாம் பிரச்சனை வரும் தெரியும்ல. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுமா டாக்டர்? எந்திரிங்க எந்திரிங்க, வந்து கையை கழுவுங்க வாங்க. போங்க போங்க. இந்த விஷயம் கூட இவருக்கு நாம சொல்லி தெரிய வேண்டியிருக்க. அப்புறம் சார், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். எப்ப பார்த்தாலும் போனை யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், காதுக்கு மட்டும் இல்ல சார், நரம்புகளுக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, போனை எங்க பார்த்தாலும் என்னோட நரம்புகளை அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகி ஹை பிரஷரா மாறிடும். நீ ஒரு தடவை திலீப்பை கன்சல்ட் பண்ணி பாரு. ஹார்ட் பீட் அதிகமாறது நல்லதில்ல. ஓ, நல்லா சொன்னீங்க. இதுக்காக எல்லாம் நான் செக் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஹார்ட்டே இல்லாம போனாலும் போயிடும். இந்த மாதிரியான டென்ஷன்லாம் குணப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, எடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம் சார். அதை அடிச்சா நரம்பெல்லாம் வீக் ஆகும்னு எனக்கும் தெரியும். அதையும் மீறி அடிச்சிட்டா என்னோட குண்டலி சக்தி எல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கப்புறம் போன் கிடைக்கலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்னோட சந்தேகம் அது இல்ல, எவ்வளவு சரக்கு சாப்பிட்டாலும் பவர்ஃபுல்லா ஃபுட்பால் ஆடுவார் பாரு திலீப் சார், அதுதான் பிரமாதம். இது வரைக்கும் இவ்வளவு எனர்ஜியா ஒரு மனுஷனா இது வரைக்கும் இந்த உலகத்தை நான் பார்த்தது இல்ல. ஆமா டாக்டர். எங்கடா? ரைட்ல. எங்கடா விளையாடுற? அவனுக்கு இந்த பக்கம். டேய் இங்க. ஓகே. ஹரி. இங்க போடா. ராம். ஓகே. கம் ஆன். அங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாறா இவனே. நல்லா ஆடுனீங்க. இங்க பாரு ராஜா, நீ இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆட ட்ரை பண்ணு. ஓகே சார். ஓகே, நான் கிளம்பறேன். பார்க்கலாம். பை பை. பை. பார்க்கலாம்டா. நீயும் வந்திருக்கலாம்லடா, ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி இருக்கும்ல. இப்ப விளையாடுறதுக்கான ஒரு மூடே எனக்கு இல்ல. இதுதான்டா உன் பிரச்சனை. டே, ஃபுட்பாலுங்கிறது மென்டல் டென்ஷனை குறைக்கிற பிசிக்கல் வே மட்டும் இல்ல. உனக்கு தெரியும்ல, இதுல ஒரு டீம் ஒர்க், ஸ்பிரிட் எல்லாமே இருக்கு. 90 நிமிஷத்துக்கு நம்மளை நாமளே மறந்துடுவோம். அங்க பாரு, அவங்க தான் என்னோட எனர்ஜி மேக்கர்ஸ். இது டாக்டர் அனூப். ஹாய், ஐ அம் நாசர். ஹலோ சஞ்சய். ஹாய். ஹாய், ஐ அம் சச்சின். ஹலோ. ஐ அம் சேகர். ஹாய். ஐ அம் செபாஸ்டின். ஹாய். ஐ அம் சுனில். நீங்க வந்த விஷயத்தை திலீப் சார் ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லிட்டாரு. நீங்க நல்ல பிளேயர்னு சார் முதல்ல சொல்லியிருக்காருங்க. நான் இப்ப விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நல்லா விளையாடுவான், இப்ப என்னமோ சோம்பேறி ஆயிட்டான். அப்போ நாங்க ஓகே சார், நாங்க கிளம்புறோம் சார். ஓகே பை. ஓகே பை. எப்பரா இருக்கு இந்த ஊரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? குட். ஓகே, பார்க்கலாம் சுனில். பை திலீப். எனிவே, நாளைக்கு நீ எந்த ப்ரோக்ராமும் வெச்சுக்காத. நான் இன்வைட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட்ஸ் a surprise. அப்ப ஃபுட் எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அப்ப ஓகே. என்னன்னா? ஓ, நீங்க தானா? டேய் மணி நான் பாத்தே, எப்பட ஆரம்பிங்க? ஓகே ஓகே, இருங்க உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. கேட்டிங்கல? ஆல்ரெடி லேட் ஆயிச்சு, வீட்ல பொண்டாட்டி ஒண்டே இருக்குது, நான் சீக்கிரம் போணும். தெரிஞ்சது நான் போயிருப்பேன். பேசும் கோயில் பெண்ணே, உன்னை காண கண்ணில் தாகம், கண்ணில் நெஞ்சில் காதல் தீபம், காதில் காதல் சொல்ல மோகம், ஒரு நொடி உனையே நினைத்திருந்தான், மறுகணம் என் முன்னால் நீ வருவாய். ஒரு சிறு தென்றலாய் நான் வருவேன், இதழ்களின் அமுதத்தை நான் நுகர்வேன். சகி நீ என் காதல் வனம், பனி போல் நீ குளிர் தருவாய், குளிரில் என் துணையாய் அழைத்தேன், நான் உன்னை அழைத்தேன். அழகே என்னார் உயிரே, கனவின் கவிதை அமுதே,
அல்லிப்பூவின் வாசம் வீசும் காதல் தேவதையே, காதில் கேட்கும் காதல் ராகம் பாடுவதார் கிளியே, கொஞ்சி பேசும் குயில் பெண்ணே, உன்னை காண கண்ணில் தாகம். லயமாய் நீ ஸ்வரஜதியாய், சுதியாய் நீ பாடுகிறாய், அழகாய் நல் ஓவியமாய் வரைந்தாய் நீ என் காதலை. உடலே என் பாதி உயிரே, தினமும் நினைவேன் உனையே. உடலும் என் சுவாச காற்றும் அடியே உனக்கே உயிரே. தென்றல் காற்றாய் என் மேல் தழுவும் காதலின் இளையவனே, நெஞ்சில் வைப்பேன் இந்த உறவாய் நான் உயிர் வாழும் வரே. கொஞ்சி பேசும் குயில் பெண்ணே, உன்னை காண கண்ணில் தாகம். கண்ணில் நெஞ்சில் காதல் தீபம், காதில் காதல் சொல்ல மோகம். ஹலோ. நாகத்தம்மன் கோவில் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். ஓ காட், எப்போ? இப்பதான். நீங்க உடனே வந்தாகணும். நான் உடனே வரேன். என்னாச்சு? நாகத்தம்மன் கோயில் பக்கத்துல ஆக்சிடென்டா? ஆளுங்களை எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ மேடம், டாக்டர் திலீப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நத்திங் டு வரி. எனக்கு ஒண்ணுமே ஆகலைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எனிஹவ், நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே மேட்ச் வேற இருக்கு. நான் இல்லைன்னா நம்ம டீமோட நிலைமை என்ன வருது? என்னடா என்ன பேஷண்டாக்கி இங்கே அட்மிட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, காலில் லைட்டாக கீறல். இன்டர்னலி ஐம் ஆல் ரைட். ஆக்சிடென்ட் கேஸோட செக்கப்பை பார்க்காம நானே சொல்கிறேன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஷோ மீ த ரிசல்ட். நத்திங் திலீப், இப்படியாவது நீ ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தான் அனுப்பு அப்படி சொல்லியிருக்கான். அட்மின் கூட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறதும் நல்லதுதான். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்க, இப்பெல்லாம் நான் போன் பண்றதே இல்லைங்க. என் காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்குங்க. 2 நாளைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு இவர் இங்க இருந்து போக போறது கிடையாது. இது என்னோட முடிவு. அதுவும் நல்ல முடிவுதான். அப்படியாவது நீ திலீப் பக்கத்துல இருக்கலாம்ல. தட் இஸ் குட் ஐடியா. அதெல்லாம் விடுங்க. இடிச்சிட்டு போன வண்டி நம்பரை நோட். என்ன பாச்சு உனக்கு? ஐயோ, அப்ப நியூஸ் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே ஆகலமா.
நான் விளையாடிட்டு இருக்கும் போது அப்படியே கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். ஏற்கனவே நாங்க எல்லாருமே வருத்தத்துல இருக்கோம். இதுல நீ வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் பதறி போயிட்டோம். இப்ப எதுக்காக நீ விளையாட போன? எங்க சொன்னா சொல்ற பேச்ச கேக்குறியா? விளையாடும் போது கீழே விழுறதெல்லாம் சகஜமா, அதுலயும் ஃபுட்பால்ல. எங்க அம்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. சும்மா வாய மூடுறா. பெத்தவங்களுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும். ஏற்கனவே நேரம் சரியில்லைன்னு வேற சொல்றாங்க. நான் போய் குளிக்க தண்ணி காய வைக்கிறேன், வந்து குளி. சரிம்மா. டேய், நீ ஏன்டா அங்கே நிக்கிற? வா உள்ள வா, சாப்பிட்டு போலாம்டா. வேண்டாம், நான் கிளம்புறேன், ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. இரு ஒரு நிமிஷம். ரம்யா, அவனை கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுறேன். பாய். நாங்க அங்க வரதான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரம்யா கூப்பிட்டு சொன்னா. லைட்டா விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான்னு வையன், எல்லா வழியும் பறந்து போயிடும். அதுதான் கரெக்ட். மச்சான், அம்மா என்ன ஆச்சு மச்சான்? மசல் பூச்சிக்கிச்சா? மச்சான், உங்களுக்கு ஆடணும்னா எவ்வளவு ஆட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆடி தொலைக்கலாம்ல. இந்த ஃபுட்பால் இருக்குல்ல, அதை விட்டுட்டு செஸ் ஆடுங்க. அது நான் கால் யூஸ் பண்ண வேணாம்ல. கால் யூஸ் பண்ணாத விளையாட்டுலாம் எனக்கு செட் ஆகாது. இப்படியே பேசினிரு. நீ செஸ் ஆடினா கூட கால் கையும் போயிடும். ஒரு ஜென்மம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நாகத்தம்மாவால தான் நடந்திருக்கு. அந்த கோவில்ல விளக்கேத்தி ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நம்மளால உண்டாகிற பிரச்சனையோட பரிகாரம் நாம தான் சரி பண்ணணும் பீதாம்பரன. விளக்க கோவில்ல ஏத்தக்கூடாது, நம்ம மனசுல ஏத்தணும். எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. என்னால தாங்கவே முடியல. அவர் செத்துட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியற அந்த நிமிஷம் அந்த வேதனையை என்னால பார்க்க முடியாது. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கு. டயாலிசிஸ்க்கு சொல்லியிருக்கேன். என்னோட திலீப் ஒரு அப்பாவி தெரியுமா? நான் சிலதெல்லாம் என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்படியும் அவருக்கு உண்மை தெரிஞ்சிரும். அதுக்குள்ள அவர் மனசுக்குள்ள இருந்து நான் எப்படியும் வெளியே போய் ஆகணும். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாய முக்தாமுகுர்விததீ வதனே முராரி. பகவானே, நீ தான் காப்பாத்தணும். அடடே, என்னண்ணே உங்க கண்ணெல்லாம் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொர்க்கத்துக்கு போறத பத்தி யோசிச்சேன். அந்த கடவுள் கூட ஒரு வேடன் கையால தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார்ல. விதி வலியதுன்னு தான் சொல்லணும். விதி வலியதுன்னு சொல்லாதீங்க, அந்த விதியோட மதிதான் வலியது. என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன். சில கெட்ட சகுனங்கள்லாம் வரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். ஒரு காலத்துல தீய சக்திகள்லாம் ஒன்னா கூடியிருந்த இடம் தான் அந்த நாகத்தம்மன் கோயில். அந்த இடத்த நீங்க மொத்தமா அழிச்சிட்டீங்க, அதை மறந்துடாதீங்க. அந்த கோவில்ல கை வச்சவங்க யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்லை. நீங்க இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு அந்த கதையை கொஞ்சம் ஃபுல்லா சொல்றீங்களா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த பாம்பு கோயிலுக்கும் சம்பந்தப்பட்ட கதை. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு, ஆனா முழு சரித்திரம் உங்களுக்கு தானே தெரியும். எதுக்கு இப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன். மே கமின்? எஸ் கமின். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ வரலனா நான் நேரா வீட்டுக்கே வந்திருப்பேன். சரி, ஓகே. தேங்க்யூ. உண்மையிலே நடந்ததுதான் என்ன? கேட்டதும் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் தெரியுமா? உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. ஐயோ ரவியண்ணா, அதெல்லாம் ஒரு சிம்பிள் கேஸ்னா. பிளே கிரவுண்ட் இதெல்லாம் சர்வ சாதாரணம். பிபியில் ஒரு சின்ன வேரியேஷன். அதை இவ்வளோ தூரம் ஊதி பெருசாக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஒரு தரோ செக்கப் போயிருக்கலாம்ல. எந்த செக்கப்பும் வேணாம். ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்புறம் உங்களுக்காக ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. கலிஃபோர்னியாவுக்கு போகிறதுக்கு எனக்கு விசா ரெடி ஆயிடுச்சு. ஓ, வெரி குட். எதுவாக இருந்தாலும் நான் இந்த டோர்னமெண்ட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். டைட்டான ஒரு மேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. இந்த கேமில்
அவனையும் நான் சேர்த்துப்பேன். அது யாரு? வேற யாரு? நம்ம சுடு சோம்பேறி புத்திஜீவி. வேர் இஸ் ஹி? ஆளு வந்ததுல இருந்தே மூட் அப் தான். ஓபில பாக்கலையா? இல்லையே. அப்போ ரவுண்ட்ஸ்ல இருப்பான். அனூப், ரவுண்ட்ஸை கண்ணி பண்ணுங்க, நான் ஓகே வந்து. டாக்டர். டேய், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ வேற எந்த ப்ரோக்ராமுமே அட்டன் பண்ணாத. என்னடா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. எங்க? அட் ப்ரெசென்ட் அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். பாய். இந்த சிலையெல்லாம் எடுத்து போடுறது நான் தான். இப்போ விளக்கேற்றணும்னு தோணுது. வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் போனதுக்கப்புறம் அவனோட கடைசி நிமிஷத்தில் யாராக இருந்தாலும் இதெல்லாம் நம்புவாங்க. ஒரு நார்த்திகனானா இன்னைக்கு இதை நம்புகிறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல உனக்கு? அன்னைக்கு மேட்ச்சில் நான் மயங்கி விழுந்ததுக்கு காரணம் யாரும் சொல்லாமலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்ம ஷௌக்கத்தை மீட் பண்ணேன். ஒரு டாக்டரான எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு டயக்னோசிங் ப்ராசஸோட அவசியம் இல்லை. ஷௌகத் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்ததும் அது எனக்கு உறுதியாயிருச்சு. மரணம் அது என் கண்ணு முன்னாடி இருக்குங்க. விதியோ கடவுள் குத்தம்னோ என்ன வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். ஒரே ஒரு வழி மட்டும் தானே என் மனசுக்குள்ள இருக்கு. என் ரம்யா. நான் போனதுக்கப்புறம் அவன். ஏய், நீ தேவையில்லாததெல்லாம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி இருக்கு. ஷௌகத் என்ன சொன்ன அவங்கிட்ட? ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத ஒரு கொஷின் மார்க் தான் இந்த நோய். ஒரு புது வைரஸ். ரெமடி இல்லாத இந்த வியாதி முன்னாடி என்னால் வேற எதுவுமே செய்ய முடியாது. ஐ கவுண்ட் மை டேஸ். அனூப், இந்த மீட்டிங் ரம்யாக்கு ஒரு நாளும் தெரியக்கூடாது. நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சு வச்ச மாதிரி இதுவும் ஒரு டிராமாவை தான் தெரியணும். எனக்கு இது தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சா அவளால் தாங்கிக்க முடியாது. டேய், நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் போயிட்டேன்னா ரம்யா ஒரு நாளும் தனியா இருக்கக்கூடாது. நீ இருக்கணும் எப்பவும் அவ கூடவே. மீண்டும் ஒரு அக்டோபர் 12th. முதல் முறை கேட்கும்போது உண்மையில நானும் ஷாக் ஆயிட்டேன். தன்னோட கடைசி ஆசை மாதிரி தான் அவ என்கிட்ட சொன்னா. ரம்யா. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறேன்னு தான் இருந்தேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம். இல்ல, ஒண்ணும் இல்ல. நோ, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு ரம்யா. இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டேன். உன் புருஷன் உன்னை வெறுக்கிறதுக்காக நீ தேர்ந்தெடுத்த வழி இதானா? இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். சந்தோஷ் வருவான், எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். பார்த்து? For what? நான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு நான் அப்புறமா சொல்றேன். அமைச்சர்களோட பல ஊழல் வழக்குல உங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களே, அது உண்மையா சார்?
தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இதுல துளி கூட உண்மை கிடையாது. அப்போ இந்த தடவை உங்களுடைய இந்த வரவுடைய உத்தேசம் தான் என்ன? 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, சென்னையில நடக்கிற ஃபுட்பால் மேட்ச். நான் ஸ்பான்சர் பண்ற டீமோட மேட்சை நான் நேர்ல உட்கார்ந்து பார்க்கணும். இன்னொன்னு, அது என்னோட பர்சனல் விஷயம். இந்த தடவை உன்னை மீடியாக்காரங்க பெரிய அளவுல பிரபலப்படுத்திட்டாங்க. தலைப்பு செய்தியில பூரா நீதான் இருக்க. போட்டோ செஷன் வேற. குட். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பூரா நீதான். நான் இன்னைக்கு இங்க வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்து சந்தோஷ் வர்மாங்கிற இந்த பிசினஸ் மேன்கிற வாழ்க்கை வரைக்கும் ஒரு தடவை கூட என் ஃபுட் ஸ்டெப் டவுன் ஆகல. ஆனா ஃபவுல் ஆகி நான் போனது ஒரு விஷயத்துல மட்டும்தான். That is football. Tell me, what's going on here? நாம எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டப்படி ஆக்சிடென்ட் நடந்த அந்த கோயில் பக்கத்துல இருந்து நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு ரம்யாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த இடத்துக்கு கண்டிப்பா ரம்யா தான் வருவான்னு நான் நினைச்சேன். எல்லாமே திட்டப்படி தான் இருந்தது. நினைச்ச நேரத்துல கார் வந்தது, லாரி காரை இடிச்சது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் டாக்டர் திலீப் தான். ஒரு சின்ன மிஸ்டேக். அந்த விஷம் இப்போ திலீப் உடம்புக்குள்ள இருக்கு. What do you mean? இந்த திட்டத்தை நேரடியா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணேன். எதுக்காக? நேரம் வரும்போது நானே சொல்றேன். சும்மா அப்செட் ஆகாதீங்க. எது நடந்தாலும் லாபம் உங்களுக்கு தானே. அந்த காலத்துல வைத்தியசாலையில உட்படிக்கிட்டு இருந்த உங்க தாத்தாவை அநியாயமா கொலை பண்ணிட்டான் அந்த பாண்டியன். பழித்தீக்க பாண்டியனோட பேத்தி ரம்யாவை நீங்க கொல்ல துடிக்கிறீங்க. அதுக்காக ஒரு விஷ ஊசியை கொடுத்து இவனை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்காக கொலை பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காக இவன் எதுக்கு? அது மட்டும் இல்லாம அணுகிட்ட இருந்து கோடி ரூபாய் கொடுத்து நாம வாங்கின அந்த விஷத்தை தன்னோட காதலி மேல எதுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற வெறி என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சது. பார்த்தல்ல, சாகர நேரத்துல கூட இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு உங்க அப்பா நினைச்சாரு. என் டியர் ஃப்ரெண்ட், அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெறியால நீங்க ரம்யாவை தூக்கி எறிஞ்சாலும் அவ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் தான் காரணம். திலீப், இங்க பாருங்க சந்தோஷ், நீங்க சொன்ன புட் ஸ்டெப்ல பவுலான பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஃபுட்பால். நீங்க கொடுத்திருக்கிற விஷத்தால இதுக்கு மேலே அவனால விளையாட முடியும்னு தோணுதா? இந்த குழப்பத்துக்கு காரணம் அனூப் தான் எனக்கு தெரியும். அவனோட மோட்டிவேஷனை நானும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் வெயிட். டார்கெட் பண்ண வேண்டிய ஆள் தெரியும்ல, மத்தது என்னன்னு ரவிக்கு நல்லா தெரியும். எஸ், ஐ வில் டு இட். சில சஸ்பென்ஸ் எல்லாம் சினிமால பாக்கறலாம்.
என்ன என்ன வேணும் உனக்கு? உனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு உரிமை இல்லைன்னு தெரியும். எதுக்காக உன்னையே நீ அழிச்சுக்கிற? எனக்கு இது பிடிச்சிருக்கு. அத கேட்க நீ யார்? என்ன கொஞ்சம் தனியா விடுறியா ப்ளீஸ்? நான் போயிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னோட அந்த பையனும் அழிவை தேடிதான். இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். நான் என் கண்ணால பார்த்தேன். அவ உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு நிமிஷமும். அவ மனசு பூரா இப்ப அந்த பழைய சந்தோஷப்பட்டு தான் இருக்கான். அவளை அவங்கிட்ட தடுக்கலன்னா கண்டிப்பா உன் மனைவி உன் கை நழுவி போயிடுவாடா. சொந்த வாழ்க்கையை என் கை நழுவி போகும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஃபைனலா அவளோட செக்யூரிட்டி என்னங்கிறது அவளே கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரியும், ரம்யா தான் சந்தோஷம் வர வச்சிருக்கா. என் மனசுல இப்ப ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. வரப்போற லீக் மேட்ச். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த மேட்ச்ல நான் எப்படியாவது ஜெயிக்கணும். எல்லாமே தெரியற ஒரு அப்பாவி பிளேயர் நான். நல்லா இருக்கு. ஃப்ரெண்டோட செலவுல ஒரு நியூரோ சர்ஜன் தங்குறதுக்கு ஒரு லோன்லியான நியூ செட். என்னைக்குமே இந்த மாதிரி பிரைவசிக்குள்ள வரணும்னு நான் நினைச்சதில்லை. என்ன பண்ண, நீ தான் என்ன இங்க வர வச்ச. பார்த்தல்ல, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? டெல் மீ ஃப்ராங்க்லி. நீ கேட்ட பணம் குறைவா இருக்கா, இல்ல நீ மாட்டிப்பன் பயமா? நீ என்ன ஷூட் பண்ண வந்ததுக்கான காரணம் அதான் எனக்கு தெரியணும். ரம்யா, அவ எனக்கு வேணும். நான் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு மட்டும் சொந்தம்.
படிக்கிற காலத்துல இருந்தே அவ என் மனசுக்குள்ளவே இருக்கா. பாத்திர மச்சான் இங்க என்ன திலீப் அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை ரமேஷ், ஒன்றும் இல்லை. யூ கேரி ஆன். பழைய மாதிரி ஏதாவது மனசார எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான். அது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். மேட்சுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க மட்டும்தான் இந்த டீமுக்கு முதுகெலும்பு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்களே டயர்ட் ஆயிட்டீங்கன்னா ஐ எம் ஓகே. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஆப்போசிட் டீம் ரொம்ப பவர்ஃபுல், தெரியும்ல? தெரியும். இந்த மேட்ச்ல உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியத்துவம் இருக்கு. போன மேட்ச்ல ஜெயிச்ச பெங்கால் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ண சந்தோஷ் வர்மா ஒரு காலத்துல உங்களை மாதிரி என் கூட அவனும் விளையாடிக்கிட்டு இருந்தான் காலேஜ்ல. இப்ப அவனும் இங்க லேண்ட் ஆயிருக்கான். இந்த கேம் எங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் மாதிரி. Nice to meet you friends. I'm Santosh Verma. ஹலோ சார். உங்க டீம் கேப்டனோட பழைய காலேஜ் மேட். இப்போ நான் பெங்கால் டீமோட ஸ்பான்சர். பை த பை, எப்படி போயிட்டு இருக்கு கிரவுண்ட் பிராக்டிஸ் எல்லாம்? கொண்டு வருவான் சந்தோஷ் வர்மா. எனிவே, ஐ விஷ் யூ அ குட் லக். இனி நாம கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். தோல்வியை கொன்னு புதைச்சு அதுக்கு திதி வச்சுட்டு வந்த வேண்டாம். நானு தோல்விங்கிற ஒரு வார்த்தை என் அகராதிலே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். தோக்கிறதுக்காக விதிக்கப்பட்டவன் என்னைக்குமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான், மரணம் வரைக்கும். நீ எத்தனை முறை வந்தாலும் என்ன உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது நடக்காதரா சந்தோஷ் வர்மா. இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். இதுக்காக எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு அவன் முதல்ல கிரவுண்ட்ல இறங்கி ஆகணும்ல. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அடிச்சு போட்டாலும் சீறி வர்ற நாகப்பாம்பு மாதிரி அவன். டோன்ட் வரி. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் இன்னைக்கு சாவு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதிக நாள்ல போகாது, கொஞ்ச நாள் தான். அதுக்காக தான் காத்துட்டு இருக்க. அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். எனக்கு பயம் அவன் இல்ல, அனு. இந்த உண்மைகள் எல்லாம் ஒருவேளை அவன் வெளியில சொன்னா, அவன் அதை கண்டிப்பா சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவனுக்கு ரம்யா என்னைக்கும் கிடைக்க மாட்டான். ஓ, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. அது இல்ல, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு அம்மா கிட்ட சொல்லுப்பா. இந்தாங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. எனக்கு வேணாம். கொஞ்ச நாளாவே நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அண்ணனுக்கு ஏதேதோ மாற்றங்கள் இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணன். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. டென்ஷன் வேற எதுவும் இல்ல. நடக்க போறது லீக் மேட்ச் ஆச்சே. இந்த கேம்ல நான் வின் பண்றதுக்கு எல்லாருமே எனக்காக வேண்டிக்கணும். நான் நாளைக்கு போறேன். இங்க பாரு, விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன மட்டும் டென்ஷன் ஆகாத. எனக்கு ஒண்ணும் நடக்காதுமா. எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். என்னடா ஆச்சு உனக்கு? அழறியா என்ன? இல்லம்மா, ஏதோ
கண்ணில் சும்மா. டேய் என்னடா பிரச்சனை? டேய் பீ கூல்டா. கம் ஆன் cheer up. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ அம் போல்ட். போய் நல்லா விளையாடிட்டு ட்ராஃபியை ஜெயிச்சிட்டு வா. நோய்ந்தாய் தண்ணீர் கடலினில் சேர்ந்தாய். விண்ணில் சூரிய நோய்ந்தாய் தண்ணீர் கடலினில் சேர்ந்தாய். நான் படித்திடும் நூலினை பாதியில் இருள் சூழ்ந்ததே. விண்ணில் சூரிய நோய்ந்தாய். முன்னால் சோதனை வாழ்க்கையே நெஞ்சில் வேதனை கூட்டுதே. முன்னால் சோதனை வாழ்க்கையே நெஞ்சின் வேதனை கூட்டுதே. அழுகையால் தழுகுதே கண்ணீர் வற்றின கண்களை. ஏங்குதே மனம் நீர் படாதொரு பாலை முள் போலை. விடையில்லா விடுகதை கண்கள் சிந்திடும் நீர் துளி. மௌனமோ மௌனமோ என்னை கண்டால் தென்றலே நானும் அந்நியனோ. விண்ணில் சூரிய நோய்ந்தாய். விண்ணில் சூரிய நோய்ந்தாய் தண்ணீர் கடலினில் சேர்ந்தாய். நான் படித்திடும் நூலினை பாதியில் இருள் சூழ்ந்ததே. விண்ணில் சூரிய நோய்ந்தாய். ஹலோ, டாக்டர் ரம்யாவோட வீடு தானே? ஆமா. டாக்டர் இருக்காங்களா? இல்ல, டாக்டருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. அட, என்ன அனுப், இன்னைக்கு பார்க்கவே இல்ல, எங்க போயிருந்த? நீ எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன, தாராளமா பேசிக்கோ. அது இங்கே எப்படி
நீ தப்பா எடுத்துக்கலன்னா கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு. நான் டியூட்டில இருக்கேன் அனு. ஜஸ்ட் ஒரு half an hour ப்ளீஸ். சரி. ஹலோ. ரம்யாவை காப்பாத்தே ஆகணும். அவங்களுக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது. இந்த மேட்ச் வேணான்னு விட்டுருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மேட்ச் நடக்கும், கண்டிப்பாக நடந்தே ஆகணும். நான் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கணும், இல்லைனா தோக்குறது நானா இருக்கும். நீங்கள் போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் திலீப், நான் என்ன சொல்றேன்னா, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சரி வாங்க வாங்க. நீங்க பயப்பட வேணாம் திலீப். அனுப்பு ரம்யாவும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியும். அவங்க இப்போ சந்தோஷோட கஸ்டடியில இருக்காங்க. அனு, இதுக்கு மேல நீ தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெடப் அனு, கெடப். சீக்கிரமா இன்ஜெக்ட் பண்ணு. இனிமே உன் பரம எதிரியான திலீப் உயிரோட இருக்கக்கூடாது. அதோ இருக்கான் பாரு திலீப். அவன் உயிரோட இருக்கக்கூடாது. சீக்கிரம். இந்த விவேக் தான் அந்த பரிசு. ரவி சார் உங்களை கேபினுக்கு உடனே வர சொன்னாரு. நீங்க போங்க, நான் வரேன். ஹலோ டாக்டர். இதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அனுப் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு. அனுப்போட நடவடிக்கையில உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? காலேஜ்ல அனுப் ரொம்ப சாதுவான ஸ்டூடெண்ட். அவன் கிட்ட இருந்து இப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எவ்வளவு யோசிச்சோம், இது மட்டும் எனக்கு புரியவே இல்ல. எப்படியோ ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. திலீப்பை எப்படியாவது கொல்லணுங்கிற இந்த திட்டத்துக்கு பின்னால அனுப் மட்டும் இல்ல, ஒன்னே இன்னொருத்தனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இருக்கலாம். அதை நாம கண்டுபிடிக்கணும்னா நீங்க அவன் முன்னாடி நடிச்சே ஆகணும். எதுவும் தெரியாத மாதிரி அவனோட பிளான் என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சாகணும். ஒரு வெல் பிளான் டிராமா நாம உருவாக்குவோம். விவேக்க வச்சு உன்னோட மொபைல் இருந்து சந்தோஷோட நம்பர் எடுக்கலாம் நாங்க பிளான் பண்ணோம். டாக்டரும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருமான ஷவுகத் சொன்ன மாதிரி நாங்க காய நோத்தினோம். நாங்க நகர்த்தின ஒவ்வொரு காயும் உனக்காக வீசப்பட்ட வலை தான்.
கூட பிறந்தவங்க செஞ்ச துரோகத்தை விட சொந்த நண்பன் செஞ்ச சதி தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி, அந்த ராத்திரியில நானும் ரம்யாவும் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு அத்தியாயமா. ஜஸ்ட் லைக் டால்ஸ். சொல்றத கேளு. தப்பு பண்ணிட்டு இருக்க. வா, என் பின்னாடி வராதீங்க. இனிமே என்ன தடுக்க முடியாது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இனிமே நான் அடையதான் போறேன். என் ரம்யா கூட. இந்த ஜென்மம் பூரா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். நம்மள யாரும் பிரிக்க முடியாது. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்காக நான் கொண்டு வருவேன். அங்க பாரு, அந்த வானம் நம்ம வாடுறது பார்க்க ஆசைப்படுது. இந்த பூமி நம்ம சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்படுது. இனி ஒரு புது காதல் காவியத்தை நாம எழுதலாம். நீ ஒன்னா சேரணும் தான் இந்த இயற்கையை ஆசைப்படுற. நானும் ஆசைப்படுறேன். என் காதலோட ஆழம் என்னன்னு நான் சொல்றேன். உனக்கு அது புரியும். என்னடி? அவளை விட்டுரு. அவளை இங்க இருந்து போக விடு. அவளை விட்டுரு ப்ளீஸ். என் வாழ்க்கை அழிச்சது நீதான். விடுன்னு சொல்றல. அனு அவளை விட்டுரு. என்னையும் ரம்யாவையும் இனிமே யாராலும் பிரிக்க முடியாது. இங்க பார், நீ இல்ல, இனிமே இங்க யார் வந்தாலும் சரி, என் ரம்யாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஐயோ மாயா. போயிடலாம் நம்ம சொர்க்கத்துக்கு. அங்க யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. ரம்யா, உன்னோட இந்த நறுமணம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சேடா. படிக்கும் போதே நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதானே நீ இவளை சொந்தமாக்கிட்ட. ஆனா இனிமே இவளை என்கிட்ட இருந்து உன்னால எக்காரணத்தை கொண்டு பிரிக்கவே முடியாதுடா. அப்படிப்பட்ட பேராசமும் சாவதாண்ட முடிய போகுது. ஐயோ திலீப், திலீப். ஐயோ
போயிடலாம். நம்ம இங்க போயிடலாம். வா வா வா. இங்க இருக்க வேண்டாம். இனிமே இங்க இருக்க கூடாது. வா வா வா. போயிடலாம். வா வா வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போயிடலாம். உன்னை நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? உனக்கு என் கையில தாண்டா சாவு. ஓஹோ. மூச்சு வருது, மூச்சு வருது, உயிர் இருக்கு, எதுவும் ஆகல. நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். பத்திரமா இரு. நீ என்ன சாகலையா? இல்லடா, ரம்யா எங்க? அவ போயிட்டாடா, அவ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா. ரம்யா போன இடத்துக்கு உன்னை நான் அனுப்பிடுறேன். வாடா.
King.